கதைமாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம் நாடு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கீழே இருந்தபோது இந்திய வீரர்கள் எல்லாரும் ஆங்கிலேயர்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்திய விடுதலைக்காக போராடின வீரர்கள் யார் தெரியுமா? இந்திய தேசிய இராணுவத்தோட வீரர்கள். அந்த இந்திய தேசிய இராணுவம் உருவானது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டாம் உலகப் போரின் போது 1942 ஜப்பானிய படை சிங்கப்பூரை கைப்பற்றினதுக்கப்புறம் ராஷ்பிஹாரி போஸ் என்பவர் முதல் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். அதன் படைத்தலைவர் மோகன் சிங். ஆனால் சரியான ஆதரவு இல்லாததால் அந்த இந்திய தேசிய இராணுவம் கலைந்து போனது. 1937லையும் 1939லையும் காங்கிரஸ் தலைவராக இருந்த சுபாஷ் சந்திர போஸ் இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஆங்கிலேய அரசு கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தினதை எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ்லேருந்து விலகி அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை உருவாக்குறாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இதுக்கு உறுதுணையாக இருந்தார். 1940 போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது ஆங்கிலேய அரசு சுபாஷ் சந்திர போஸை வீட்டு காவலில் வச்சது. அங்கிருந்து தப்பி ஆப்கானிஸ்தான் வழியாக ஜெர்மன் சென்ற சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேய அரசை எதிர்த்து போரிடுறதுக்காக இராணுவத்தை உருவாக்குறதுக்கு இரண்டாம் உலகப் போர் அச்சு நாடுகளான ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் கிட்ட உதவி கேட்குறாரு. ராஷ்பிஹாரி போஸ் உருவாக்கின செயலிழந்து இருந்த இந்திய தேசிய இராணுவத்தை இந்திய போர்க்கைதிகள், மலேசியா, சிங்கப்பூர், பர்மாவில் இருந்த புலம்பெயர்ந்த இந்தியர்கள், நாடு கடத்தப்பட்ட தேசபக்தர்கள், தன்னார்வலர்களை வச்சு உருவாக்குறாரு. ஆங்கிலேயரை எதிர்க்க போர்ப்படையை உருவாக்கணுங்கிற அவரோட இளம் வயது கனவு இதன் மூலம் நிறைவேறுச்சு. பொதுமக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தி இந்திய படை வீரர்களுக்கிடையே கலகங்களை தூண்டி ஆங்கிலேய அரசை எதிர்க்கணுங்கிறது அவரோட நோக்கமாக இருந்தது. ஆசாத் ஹிந்த் அரசாங்கம் என்கிற பிரபலமான இயக்கத்தையும் ஆரம்பித்தார். ஜப்பானிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் தன்னோட வழியாக அமைச்சுக்கிட்டாரு. ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போராடிய இந்தியர்கள் சுதந்திரத்திற்கான அமைதி போராட்டங்களில் நம்பிக்கை இழந்து முதலாம் உலகப் போர் நடந்து கொண்ட சமயத்தில் ஆப்கன் அரசின் அனுமதியோட ஆப்கானிஸ்தானில் 1915 டிசம்பர் 1 இந்திய இடைக்கால அரசை நிறுவினாங்க. இந்த இந்திய இடைக்கால அரசின் படைத்துறையாக இந்திய தேசிய இராணுவம் செயல்புரிந்தது. மலேசியா, பர்மா போர் தொடர்களில் ஜப்பான் கூட சேர்ந்து ஆங்கிலேய அரசை எதிர்த்தது. இந்திய தேசிய இராணுவம் பர்மாவின் அரகான் காடுகள் மற்றும் அஸ்ஸாமில் ஆங்கிலேய இந்திய இராணுவம் உள்ளிட்ட கூட்டுப்படைகளோட எதிர்ப்பை சந்திச்சது. ஜப்பானியர்களோட 15வது இராணுவத்தோட இம்பால் மற்றும் கோஹிமாவை முற்றுகையிட்டுச்சு. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் அந்தமான் நிக்கோபர் தீவை கைப்பற்றி இந்திய தேசிய இராணுவம் கிட்ட ஒப்படைச்சது. சுபாஷ் அதற்கு சாகித் சுவராஜ்னு சொல்லி பேர் வச்சாரு. ஷாகித்னா தியாகம்னு அர்த்தம், சுவராஜ்னா சுதந்திரம்னு அர்த்தம். சுமார் 43,000 உறுப்பினர்களை கொண்ட இந்த படை போர்க்களத்தில் பெரிய தாக்கம் ஒன்றையும் ஏற்படுத்தலை. ஆனால் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆங்கிலேய அரசு இதன் உறுப்பினர்கள் மீது சாட்டிய குற்றங்களும் அது தொடர்பான வழக்குகளும் இந்திய மக்கள்கிட்ட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் தோல்வியடைந்தும் இந்திய தேச இராணுவத்தோட துருப்புகள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டது. விசாரணையின் போது வெளிவந்த ஆசாத் ஹிந்த் மற்றும் இந்திய தேச இராணுவத்தின் கதைகள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுதும் மக்களிடையே கலகங்களையும் கிளர்ச்சிகளையும் ஏற்படுத்துங்கிற அச்சத்தை அரசுக்கு ஏற்படுத்துச்சு. பிபிசி அவர்கள் கதையை ஒளிபரப்புவதை ஆங்கிலேய அரசு தடை செய்தது. செங்கோட்டையில் இந்திய தேசிய இராணுவத்தினருக்கு கூட்டாக தண்டனை நிறைவேற்றியது செய்தித்தாள் மூலம் தெரிஞ்சதும் ஆங்கிலேய இந்திய ஆயுத படைகளுக்கிடையே கிளர்ச்சிகள் ஏற்பட்டது. அதில் மிகவும் குறிப்பிடத்தகுந்ததுன்னா ராயல் இந்திய கடற்படையோட கிளர்ச்சி. கராச்சியிலேருந்து மும்பை வரைக்கும் மற்றும் வைசாக்லேருந்து கொல்கத்தா வரைக்கும் இந்தியா முழுவதும் பொதுமக்களோட ஆதரவு கிடைச்சது இந்த கிளர்ச்சிக்கு. இந்தியாவின் இறுதிக்கட்ட சுதந்திரத்திற்கான முக்கிய இயங்கு சக்தியாக வரலாற்று ஆய்வாளர்கள் இதை தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே போரினால் வலுவிழந்து போயிருந்த ஆங்கிலேயர் வெளியேறுவது என்ற திட்டத்தை உருவாக்கியதுக்கு முக்கிய காரணம் இனி இந்தியாவில் தங்களோட அதிகாரத்தை பாதுகாத்திடுவதற்கு சிப்பாய்களோட விசுவாசத்தை சார்ந்திருக்க முடியாதுன்னு அவங்க நினச்சது தான். நாடு முழுவதும் எங்களோட ஆட்சிக்கு உரியதுன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாலும் நாட்டை விட்டு வெளியே போய் தங்களோட நாட்டை காப்பாற்றுறதுக்காக இந்திய தேசிய இராணுவத்தை ஆரம்பித்த சுபாஷ் சந்திர போஸுக்கும் அதில் இருந்த வீரர்களுக்கும் நாம் தலைவணங்கி அவர்களை பெருமிதத்தோட நினைவு கோருவோம். இந்திய தேசிய இராணுவம் பற்றின விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் வேறு ஒரு செய்தியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கதைமாலை சேனலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.
உங்களோட கருத்துக்களை எங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதை மாலையிலிருந்து ராஜி.